வணக்கம் குருஜி. வணக்கம் சார். ஆகஸ்ட் மாத ராசி பலன். இந்த ஆகஸ்ட் மாதத்தோட ஒரு இன்ட்ரோ. ஆகஸ்ட் மாத கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக பார்த்தா மாத பலனில் ஒரு 8 கிரகம் வந்துடும், சந்திரன் தவிர. குரு கடகத்தில் தான் இருக்கார், உச்சமடைஞ்சு கடகத்தில் இருக்கார். சனி பகவான் மீனத்தில் வக்ரகதியில் இருக்கார். ராகு ஆஸ் யூஷுவல் கும்பத்துலேயும், கேது சிம்ம ராசிலையும் இருக்கார். அதே சமயம் செவ்வாய் பார்த்திங்கனாக்கா மிதுனத்தில் இருக்கார். இந்த சுக்கிர பகவான் கன்னியில் நீச்சம் அடைஞ்சிருக்கார். 1ஆம் தேதி 2ஆம் தேதி 1ஆம் தேதி 2ஆம் தேதி ஒரு நாள் வந்து அவ்வளோதான். செவ்வாயும் சரி சுக்கிரனும் வந்துடுறார். ஸோ கன்னியில் நீச்சமாக இருக்கார். அதே சமயம் பார்த்திங்கன்னா சூரியன் மட்டும்தான் ஒரு 17 டேஸ் கடகத்தில் இருக்கார். அதுக்கப்புறம் சிம்மத்துக்கு போயிடுறார், கேதுவோடு சேர்ந்துடுறார். அடுத்து புதன், உங்களுக்கே தெரியும், புதன் கொஞ்சம் சூரியனுடையே ஒட்டி 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 உறவாடக்கூடிய ஒரு கிரகம். ஆமாம். அந்த சூரியன் ஒரு 5 நாளைக்கு மிதுனத்தில் இருக்கார். அதுக்கப்புறம் கடகத்துக்கு வரார். இன்னும் ஒரு 5ஆம் தேதியிலேருந்து 22ஆம் தேதியிலேருந்து அவர் சிம்மத்துக்கு வந்துடுறார். கேதுவோட அவரும் கேது சூரியன் எல்லாம் சேர்ந்துடுறாங்க. இந்த வகையில் இந்த கிரக அமைப்புகள் இந்த மாதம் இருக்குது. இது எப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஒவ்வொரு ராசிக்கும் இருக்க போகிறதுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது நன்றிகள். அதேமாதிரி இன்னும் நீங்கள் நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணணும், நிறைய பேர் வியூவை பார்க்கணும், பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும், கமெண்ட் பண்ணணும், ஷேர் பண்ணணும். இதெல்லாம் எங்களுக்கு ஒரு பூஸ்டாக இருக்கும். இந்த ஜாதகம் பார்க்கணுன்னு வர்றவங்க நம்பர் கொடுத்துருக்காங்க, நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில். இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா? மிதுன ராசி. இந்த மிதுன ராசிக்கு ஆகஸ்ட் மாதத்தில் கிரக நிலவரங்கள்லாம் சொல்லிட்டீங்க, எது எங்கே இருக்கும் அப்படின்ட்டு. இப்போ சனி வக்ரம் ஆகிட்டு இருக்கார் 10ஆம் இடத்துல. சனி பார்வையும் விரயத்துக்கு விழுது. இதெல்லாம் எப்படி இருக்கும்? செலவுகள் எதனா வருமா? வருமானம் எதனா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா மிதுனத்துக்கு? ரொம்ப நாளாக கடன் பிரச்சனை அது இதுன்னு கஷ்டப்படுறாங்க. ஒரு சில பேர் வேலை வாய்ப்பு ரீதியாக ப்ரொமோஷன் இல்லை, இடமாற்றங்கள் எதிர்பார்க்கலாமா அப்படின்ற மாதிரிலாம் ஒரு சில இது இருக்குது. இந்த மாதத்தில் என்ன எதிர்பார்க்க முடியுமா? இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கும்போதே மிதுன ராசினியர்களுக்கு ஓரளவுக்கு கொண்டாட்டம். ஏன் அப்படின்னா, முக்கியமான ஒரு சுப கிரகம் 2ஆம் இடத்துல உட்காந்துட்டு இவங்களை ஒரு உயர்வு பண்ணிகிட்ருக்கு, ஒரு உயர்வு கொடுத்துக்கிட்டு இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. நிறைய பேருக்கு ஒரு நன்மை இந்த குருவால் கிடச்சின்னு இருக்கு. ஏன்னா இந்த குரு தான் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு 7-10 கூடையவருங்கிறதுனால தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக எல்லாமே இவங்களுக்கு ஒரு நன்மையை கொடுத்துட்ருக்கு. உத்தியோகத்துலேயும் பார்த்திங்கன்னா வேலை பளு அவ்வளவு இல்லவே இல்லை, நல்லா போயிட்டுருக்கு. நல்ல இன்க்ரிமெண்ட்டு அது இது எல்லாமே வந்துட்டுருக்கு. இவங்க வேலை அதிகமாக செய்யும்போது கிடைக்காத இன்க்ரிமெண்ட்டு இப்போ வேலை கம்மியாக இருக்கும்போது இன்க்ரிமெண்ட் கிடைக்கிறது. இது எவ்வளோ கொடுமை பாருங்கள். அதாவது எப்போவுமே வேலை நம்ம நிறையா செய்யும்போது தான் அதுக்கு உண்டான பலன்களை எதிர்பார்ப்போம். என்ன அப்போ கிடைக்கல இவங்களுக்கு, என்ன ஒரு அலுப்பு தான் தட்டிச்சு. இப்போ பார்த்திங்கன்னா வேலை பளு அவ்வளோ இல்லை, ஆனால் கரெக்டாக இன்க்ரிமெண்ட்டு எல்லாம் அவங்களுக்கு என்னென்ன சேர வேண்டிய இதெல்லாம் கரெக்டாக வந்துகிட்ருக்கு. ஏன்னா தனக்காரகன் 2ஆம் இடத்துலேருந்து கொடுத்துக்கிட்டு இருக்கார். ஸோ அவங்களுக்கு ஓரளவுக்கு நன்மை. அது ஒன்று. 2வது, அதேமாதிரி ஜீவனஸ்தானத்தில் சனி வக்ரகதியில் இருக்கிறது நல்லது. ஏன்னா 10ஆம் இடத்துல சனி இருந்தால் நல்லது தான், ஒன்றும் பாதிப்பு கிடையாது. ஏன்னா கர்மஸ்தானம் அவ்வளோதான். மற்றபடி கர்மம் அப்படின்னாலே என்ன, தொழில். கர்மம்னாலே தொழில் தான். அந்த தொழில் ஸ்தானத்தில் நிறைய பேர் தப்பாக எடுத்துக்கிறாங்க. கர்மஸ்தானம் அப்படின்னா இந்த கர்மா பண்ணுறாங்க பாருங்கள், அதாவது பித்ருக்கள் காரியம், அந்த இது நினச்சிக்கிறாங்க. கர்மான்னா தொழில், தொழில் ஸ்தானத்தில் அவர் உட்கார்றார். ஸோ 10ல் ஒரு அசுப கிரகம் இருந்தால் ரொம்ப விசேஷம். ஸோ சனி உட்காந்துருக்கார், நல்லது தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அவரோட பார்வை பாருங்கள் நேர விரயஸ்தானத்தில் விழுது. ஸோ செலவு அதிகமாக இருக்கும். என்ன ஒன்று, அந்த தொழில் ரீதியாக அவங்க வெளிநாடு பயணம், வெளியூர் பயணம் இதெல்லாம் போகக்கூடிய ஒரு வாய்ப்பு, அது ஒரு டெவலப்மெண்ட்டு தானே. அதே மாதிரி உத்தியோகத்துலையும் இடமாற்றம் கிடைக்கும், வேறு ஊருக்கு போகிறது, ப்ரமோஷன், அதுன்னு இந்த இதெல்லாம் கிடைக்கும். அது நல்லது தானே உங்களுக்கு. அந்த மாதிரிலாம் ஒரு சேஞ்சஸ் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. ஆனால் அதே சமயம் இந்த சனியோட பார்வை 4ஆம் இடத்துலையும் விழுறது, சுகஸ்தானம், உடல் ஆரோக்கியம் கண்டிப்பாக இவங்களுக்கு பாதிக்கப்படும். ஏன்னா சனியோட பார்வை 4ஆம் இடத்துல விழும்போதே, 4ஆம் இடம் சுகஸ்தானம், சுகத்தை பாதிக்கும். சுகம்னாலே உடல் ஆரோக்கியம் தான் மெயின். அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம், மற்ற சுகங்கள் அப்படிங்கிறதெல்லாம் அடுத்தது தான். பட் உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் பாதிக்கப்படக்கூடும்.
அதனால் ஏன்னா அங்கே சுக்கிரன் நீச்சமாகவும் இருக்கார். ஸோ ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா இவங்களுக்கு சுக்கிரன் வந்து 5-12 குடைவர். ஸோ கொஞ்சம் கேர் எடுக்கணும் உடல் ஆரோக்கியத்தில். ஏன்னா வேலைன்னு இருக்கிறத விட கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் இவங்க கான்சன்ட்ரேஷன் கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லது. அதே சமயம் அதே 4ஆம் இடத்துல தான் இந்த சனியோட பார்வை விழுந்து படிக்கிற குழந்தைகள் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன், அதுதான் கேட்கலான்னு பார்த்தா அடுத்த கேள்வி. படிக்கிற குழந்தைகள் கான்சன்ட்ரேஷன் வைக்கணும். ஏன்னா ஒரு டல்னஸ் வரும், அப்படியே ஒரு மாதிரி இருக்கும். இன்னும் எக்ஸாம் அப்படின்னா விழுந்து படிப்பாங்க. இன்னும் எக்ஸாம் இல்லை அப்படின்னா எப்போ எக்ஸாமோ அப்போ பார்த்துக்கலாம் அப்படிம்பாங்க. அதுதான் போட்டித் தேர்வெல்லாம் இப்போ பண்றாங்க, அடிக்கடி வருது. இப்போ அதெல்லாம் எப்படி இருக்கும்? இந்த மாசத்துல ஏதாவது ஒரு தேர்வு அட்டன் பண்றாங்க, இல்ல அரியர் அட்டன் பண்றாங்க, ஏதோ ஒண்ணு அவங்க, இல்ல கவர்மெண்ட் எக்ஸாம் அட்டன் பண்றாங்க, வேற ஏதாவது தேர்வுகள் எதனா இருக்குன்னு வச்சிங்களேன், அது எப்படி இருக்கும்? கண்டிப்பாக இப்போ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எக்ஸாம் அப்படிங்கிறது ஈஸியாக பண்ணிடுவாங்க. ஏன் அப்படின்னா கவர்மெண்ட் அப்படின்னாலே சூரியன் கண்டிப்பாக நம்ம சொல்லணும், சூரியனோட இதை வச்சு தான் நம்ம சொல்லணும். அப்போ சூரியன் அப்படிங்கும்போதே இவங்களுக்கு வந்து 2ஆம் இடத்துல இருக்கார், குருவோட சேர்ந்துருக்கார், சூப்பரான இடம். அடுத்தது 3ஆம் இடம், அதை விட சூப்பர், சகாயஸ்தானம். கேது வேற உட்காந்துட்டு இருக்கார். கேது ஞானக்காரகன், இவர் ஆத்மகாரகன். 2 பேரும் சேரும்போது கண்டிப்பாக ஒரு பவர் கிடைக்கும். என்னதான் பகை கிரகங்கள் அப்படின்னாலும் இருக்கிற ஸ்தான பலம் பாருங்க, கண்டிப்பாக எப்பவுமே அதுதான் நமக்கு முக்கியம். அப்போ 3ஆம் இடம் அப்படிங்கும்போது அது ரொம்ப இதாகிடுறது. ஸோ இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு புதனும் வந்து 22ஆம் தேதியிலேருந்து சேர்ந்துடுறார். ஸோ இவங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. ஸோ இவங்களுக்கு இந்த போட்டித் தேர்வுகள், இந்த நுழைவுத் தேர்வுகள், அப்புறம் கவர்மெண்ட் எக்ஸாம், டிஎன்பிஎஸ்சி, அது இதுன்னு நிறைய வருது. கண்டிப்பாக அச்சீவ் பண்ணலாம். ஆனால் என்ன, கான்சன்ட்ரேஷன் வைக்கணும். ஏன்னா சனி 4ஆம் இடத்தை பார்த்துட்டு இருக்கார். ஸோ ஒரு டல்னஸை கொடுப்பார். அதை மீட் அவுட் பண்ண, அது சரி பண்ணுறதுக்கு குரு பார்வை வந்து இருக்குது, நல்ல ஒரு பலன். ஸோ நல்ல படிப்பு வரும் கவனம் எடுத்துக்கிட்டா. ஓகே, உடல் ஆரோக்கியத்தை பற்றி சொல்லுங்களேன். இந்த மாசத்துல மிதுனத்துக்கு எப்படி இருக்கும்? உடல் ஆரோக்கியம் கண்டிப்பாக பார்த்துக்கணும். ஏன்னா முக்கியமாக சுகஸ்தானம் பாதிக்கப்படுறது. ஸோ சுகஸ்தானம் பாதிக்கப்படுறதுங்கும் போதே இவங்க கொஞ்சம் கேர் எடுத்து உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கணும். டென்ஷனை குறைச்சிக்கணும். பிபி இருக்கிறவ கொஞ்சம் கரெக்டாக அந்த மாத்திரையெல்லாம் போட்டுக்கிட்டு இந்த தியானம், யோகா இதெல்லாம் கண்டிப்பாக பண்ணணும். ஏன்னா இப்போ ஒரு ஏஜ் ஆகிடுத்தினாலே, சட்டன் ஏஜ் ஆகிடுத்தினாலே பிபி வந்துடுறது, டயபெட்டிக் எல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. ஏன்னா எல்லாம் அண்ணன் தம்பி. பயமா இருக்கு, என்ன வயசுனே தெரிய மாட்டேங்குது, யாருக்கு என்ன ஏது ஒன்றுமே தெரியல. அப்போ நம்ம நேற்று வரைக்கும் நல்லா இருப்பாங்க, காலையில் ஒரு உடம்பு முடியலம்பாங்க, ஹாஸ்பிட்டலில் இருக்கேன் அப்படின்னு. அப்போ உடம்பை கவனிச்சிக்கிறது நல்லது. பிபி இருக்கிறவா ரொம்ப கண்டிப்பாக கவனிச்சுக்கணும். அதான் எப்போ என்ன வரும்னு தெரியாது, பைபாஸில் பஸ் வர மாதிரி. அதான் யாருக்கு நல்லா இருந்தவங்க போயிட்டு பார்த்தீங்கன்னாக்கா சுகர் இருக்குது, பிபி இருக்குது அப்படின்ட்டு. ஆமாம், அது மாதிரிலாம் நிறைய கொடுத்துருக்கு. அதான் தசை நடத்தக்கூடிய கிரகம் ஏதோ ஆரோட சம்மந்தப்பட்ட கடன் நோய் வழக்கு ஏதாவது ஒன்று இருக்கும், கண்டிப்பாக அது சம்மந்தப்பட்டது. இப்போ வந்து பரிகாரம் சொல்லுங்கள். பரிகாரம் அப்படின்னா கண்டிப்பாக பெருமாள் வழிபாடு பண்ணுறது நல்லது. அதே சமயம் இவங்க வந்து ஒரு பொருளாதார ரீதியாக இன்னும் முன்னேற்றம் வரணும் அப்படின்னா ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே நமக அப்படின்னு சொல்லி மகாலட்சுமியை வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம். அது அந்த பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு பெருமாளையும் தாயாரையும் சேவிச்சுட்டு தினம்தோறும் ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே நமக அப்படின்னு சொன்னாலே இவங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம். திருப்பதி எல்லாம் போகலாமா சார்? திருப்பதி அது மாதிரி திருப்பதி தாராளமாக போகலாம். அது மாதிரி ஏன்னா பெருமாள் கோயில்னாக்கா பக்கத்தில் பெருமாள் கோயில் இல்லாதவங்க கண்டிப்பாக திருப்பதி போகலாமா? ஒரு தடவை திருப்பதி போயிட்டு வருது திருப்பங்களை கொடுக்கும் இவங்களுக்கு. ஏன்னா இப்போ வந்து குருவும் பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது 2ஆம் இடம். ஸோ தனவரவு தாராளமாக கிடைக்கும். ஒரு நாள் தாராளமாக போயிட்டு வரலாம் இவங்க. திருப்பதி சில பேருக்கு வந்து கோயிலுக்கு போகிறத தடை வந்துனே இருக்குது, அது சம்மந்தமாக எப்படி இருக்கும்? அது தடைங்கிறது அவங்களுக்கு வந்து ஜாதக ரீதியாக பார்க்கணும், அதான் சொல்லுவோம். ஒன்று. 2வது இது வந்து ஓரளவுக்கு இவங்களுக்கு இப்போ தடைகளே இருக்காது. ஏன்னா 3ஆம் இடத்துல கேது, ஒரு முயற்சி பண்ணினாலே இவங்களுக்கு வெற்றி கிடைக்கும். ஸோ ஆன்மீக விஷயமா கேது கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவார். கேதுக்கிட்ட அதான் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. ஆன்மீகத்தில் நம்ம இறங்கிட்டோம் அப்படின்னாலே கண்டிப்பாக கிடச்சிரும். ஸோ இவங்க ஒரு தடவை திருப்பதி போயிட்டு வர்றது நல்லது. பெருமாளையும் தாயாரையும் சேவிச்சுட்டு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா திருப்பதி மட்டும் போயிட்டு வந்துடுறாங்க. ஏன்னா ஐ ஹாவ் நோ டைம் அப்படின்னு வந்துடுறாங்க. டைமெல்லாம் ஒதுக்கிக்கணும். திருப்பதி போயிட்டு திருச்சானூர் போயிட்டு வரணும், பத்மாவதி தாயாரை பார்த்துட்டு வரணும். இதெல்லாம் வந்து ப்ரொசீஜர் படி தான் பண்ணணும். நம்ம இதை மட்டும் பார்த்துட்டு வரோம், அதை மட்டும் பார்த்துட்டு வரோம், எனக்கு நேரம் இல்லை அப்படின்லாம் சொல்லவே கூடாது. ஏன்னா அது வந்து சந்திரனோட ஸ்தலம். அங்கே எப்போவுமே கொஞ்சம் நேரம் இப்போ உட்காந்து வரணும், அதுதான் பெரிய விஷயம். அதனால தான் பாருங்கள் 36 மணி நேரம் காத்திருந்து தரிசனம் அவங்கெல்லாம் கொடுத்து வச்சவங்க. நம்ம இங்கே நினைக்கிறோம் நேரடியாக போய் பார்க்கறது, நம்ம நினைக்கிறோம் வெயிட் பண்ணி பார்க்கறது நல்லது. நம்ம நினைக்கிறோம் ஐயோ 36 மணி நேரமா, ஐயோ அது தப்பு, என்னால் முடியாது. முடியும். ஏன்னா அதான் அங்கே ஒரு சக்தி.
அந்த ஆகர்ஷண சக்தி அதுதான். அதனால இவங்க போயிட்டு திருப்பதி போயிட்டு திருச்சானூர் போயிட்டு வர்றது ரொம்ப விசேஷம். அதேமாதிரி இந்த பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு ஒரு புதன்கிழமை போகிறது நல்லது. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நமக இது சொல்கிறது ரொம்ப விசேஷம். ஸோ ஒரு 27 தடவை தினந்தோறும் சொன்னாலே உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் ஒரு அருமையான மாதமாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி.